ஹாய் எவ்ரிவன். 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. 90க்கு 90 எடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் இது படித்தாலே போதும். 2 மார்க், 4 மார்க், 6 மார்க். அது மட்டும் இல்லை, மனநம் என்ன பண்ணணும், மனநம் இருக்கிறதே உங்களுக்கு 4 தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஏதாவது படிக்காமல் விட்டுருந்தீங்க, படிக்கவே இல்லைனாலும் இப்போ ரெண்டு நாள் யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக படிச்சுங்க. தமிழ் எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம் 19th அன்றைக்கி. ஸோ 5 இயல் நமக்கு. ஸோ 5 இயல்லையும் இம்பார்ட்டன்ட் நெடுவினா குருவினா சிறுவினா சொல்லிடுறேன். பயிற்சியும் சொல்லிடுறேன். நம்ம 7x2 14ன்னு சொல்லுவாங்க. 2 மார்க்ஸ், அதாவது பிழைநீக்கு எழுதுக, வள்ளினிமிட்டு எழுதுக, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னொரு செஷன் இருக்குது 4x3 12, அதாவது 4x3 12 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நயம்பாடுதல் கேட்பாங்க, அணி கேட்பாங்க, திணித்துறை கேட்பாங்க, அதுக்கப்புறம் தமிழாக்கம் கேட்பாங்க. இது எந்த மாதிரி கேட்பாங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இயல் 1 குருவினாலும் 1 3 4 5, சிறுவினாலும் 1 2 5, நெடுவினாலும் 1 2. இதை பார்த்துக்கோங்க. இயல் 1ல் கட்டாயம் எல்லாமே ஒன்று வந்துடும். இயல் 1ல் இலக்கண தேர்ச்சிக்கோள்னு ஒன்று இருக்குமா புக்கில், அதில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாட்டுன்னு சொல்லிட்டு 3வது கொஸ்டின் இருக்கும். நல்லபடியாக படிச்சுக்கோ. 2 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது குருவினால் இல்லை, 7 to 14 பயிற்சியில் கேட்பாங்க. தமிழாக்கம் தருக பேஜ் நம்பர் 23 இருக்குது. கட்டாயம் நீங்கள் படிக்கணும். அது 4 மார்க்கில் கேட்பாங்க. 4 தமிழாக்கம் கேட்பாங்க. கலைச்சொல் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துக்கோ 2 மார்க்கில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 25 இயல் 1. அடுத்து இயல் 2ல் இலக்கண தெரிஞ்சுக்கொள்ள 5வது கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. குருவினால் 1 2 6, சிறுவினால் 1 2 3, நெடுவினால் 1 1. வாடிவாசன் நினைக்கிறேன், யானை டாக்டர்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. ஸோ 3வது கொஸ்டின். இந்த யானை டாக்டரும் வாடிவாசலுங்கிற இந்த 2 துணைப்பாடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 53 தமிழாக்கம் தருக, அதாவது இயல் 2ல் பேஜ் நம்பர் 54 மயங்கோலி சொற்கள். கண்டிப்பாக இது 2 மார்க்கில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 55 கலைச்சொல். இயல் 3ல் குருவினால் 1 2 3, சிறுவினால் 1 2 3 3 கொஸ்டின், நெடுவினால் 2 3. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 79ல் வள்ளினிமைகளை 8ம் நீக்கியும் எழுதுங்கன்னு கேட்பான். 2 மார்க்கில் கேட்பான் 7 to 14. பேஜ் நம்பர் 79ல் தமிழாக்கம் தருக, இதுலையும் பார்க்கணும். பேஜ் நம்பர் 81 கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. இயல் 3 திருக்குறள். இயல் 3ல் திருக்குறள் இருக்குது. அதில் அணி இருக்குல்லப்பா, அணி தனியாக 4 மார்க்கில் கேட்பாங்க. அது படிக்கணும். வேற்றுமை அணி, ஓமை அணி, சொல் பெரும்பெரும் நிலை அணி, பிரிது மொழிதல் அணி. இந்த 4 அணிக்கும் எப்படி எழுதணும், அந்த அணினா என்ன, இப்போ வேற்றுமை அணின்னு கேட்குறாங்க, அந்த அணினா என்ன கையிலே கொடுத்துருப்போம். அந்த அணினா என்ன, கீழே ஒரு எடுத்துக்காட்டு எதிர்பார்ப்பாங்க, ஒரு குறள் அந்த மாதிரி எடுத்துக்காட்டு எதிர்பார்ப்பாங்க. இந்த அணி பொருத்தம் என்ன, அந்த எடுத்துக்காட்டோட விளக்கம் என்ன, அணி பொருத்தம் என்ன, இது எல்லாமே நீங்கள் எழுதினா தான் மார்க் கிடைக்கும். ஓகேவா. குருவினா பார்த்திங்கன்னா திருக்குறளில் 5வது மட்டும். ஸோ அணி புரிஞ்சுதா, இந்த 4 அணி படிச்சுக்கோங்க. அணியில் இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ 10th எழுதுற மாதிரி எழுதிடாதீங்க. சிறுவினால 1, நெடுவினால 1 2. இந்த குறள் நெடுவினா கண்டிப்பாக அடக்க மூலமே நினைக்கிறேன். அது ஒன்று கண்டிப்பாக எப்படி வந்துடும், 1 2 ரெண்டுமே படிச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வந்துடும். இயல் 4ல் குருவினால 1 2 4 5, சிறுவினால 1 2, நெடுவினால 1 3. பேஜ் நம்பர் 115 சொல்லி பிரித்தும் சேர்த்து எழுதுக, கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 116 கலைச்சொல் கேட்பாங்க. அவ்வளோதான். இயல் 5 இதெல்லாம் 2 மார்க்குங்க. இலக்கண தேர்ச்சிக்கொள்ள ஃபஸ்ட் 1 செகண்ட் 1. குருவினால் 1 2 5, சிறுவினால் 1 2 3 5, நெடுவினால் 1 2. இயல் 5ல் இப்போது இயல் 5ல் பார்த்திங்கன்னா பயிற்சியில் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 142ல் கருத்துப்படத்தை புரிந்து பத்தியாக எழுதுக. ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி தருவாங்க. அது நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். எப்படி எழுதுவீங்க, இப்போ ஏதாவது ஃப்ளோ சார்ட் போட்டு இப்படி தரான்னு வைங்களேன். அப்போது 10 பாட்டுன்னு வச்சுக்கோ. 10 பாட்டில் 2 வகைப்படும், அதில் என்னென்ன அப்படிங்கிறது எழுதுங்க. அதில் எவ்வளோ வகைப்படும் அப்படின்னு சொல்லி என்னென்ன எழுதுங்க. ஸோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராகிராஃபாக எழுதுங்க. அங்கே இருக்க மேட்டர் பேராகிராஃபாக எழுதணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பேஜ் நம்பர் 140 புதிர்களுக்கான விடைகளை, இது ஒன்வேர்டு மாதிரி தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. கலை சொல்லும் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் 143. அதே மாதிரி இயல் 5ல் குறளில் குருவினா ஃபஸ்ட் 1 பார்த்துக்கோங்க, சிறுவினா 3rd 1 மட்டும் பார்த்துக்கோங்க, நெடுவினா 1 1 இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த 3 நெடுவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறளோடது. இதில் 2 இதில் 1, ஏன்னா 2 குறள் இருக்கு இல்லையா, அதனால். ஸோ கட்டாயம் பார்த்துக்கோங்க. இயல் 5ல் இதுதான் மேட்ரு. ஸோ படிக்கிற கவலை இல்லை, 2 நாள் போதும். ஸோ மனப்பாடம் பகுதி 4 + 2 6. இந்த 2 மார்க் குறள் நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். உங்களுக்கு 2 குறள் அதிகாரம் இருக்கிறனால நிறைய குறள் இருக்குது, படித்து தான் ஆகணும். இயல் 1ல் யுகத்தின் பாடல் படிச்சிருப்பீங்க எல்லாருமே, நன்னூல் பாயிரம் படிச்சிருப்பீங்க. இயல் 2ல் காவியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 3ல் புறநானூறு இம்பார்ட்டன்ட், குறுந்தொகையும் இம்பார்ட்டன்ட். ஆனால் நான் என்ன சொல்கிறேங்க, அது கொடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு அதுவும் படிங்க. ஆனால் புறநானூறு இம்பார்ட்டன்ட், திருக்குறளில் 2மே இம்பார்ட்டன்ட். நான் எதை தான் ஸ்கிப் பண்ணுறது சொல்லுங்கள், இருக்கிறதே இவ்வளோ தான்.
ஒன்றும் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தெரியும், இருந்தாலுமே ஃபஸ்ட்டு 10th முடிச்சுட்டு இப்போ வந்தனால நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். 14 1 மார்க்ஸுங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் படிச்சிங்கன்னா 10 கரெக்டாகிடலாம். ஒரு 4 வந்து நூல்வெளின்னு ஒன்று இருக்கும் உங்கள் புக்கில், அதுலேருந்து கேட்பான். இல்லைனா லெசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மேலே ஒன்று இருக்கும் அந்த பாக்ஸ், அதுலேருந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இயல் பகுதி 2 வந்து 3ஆக பிரியுது. ஆமாம், பிரிவு 1ல் அதாவது குருவினாங்க 3 × 2 6, செயலோட குருவினா 4 கொடுத்து 3 கேட்பாங்க. ஸோ புக் பேக் நான் சொன்னது படித்தாலே எழுதிடலாம். பிரிவு 2ல் குருவினா உரைநடை குருவினா 3 கொடுத்து 2 எழுதணும். இந்த பிரிவு தான் முக்கியம். 7 எழுதணும், 9 கொடுத்து 7 எழுதணும். இந்த பிரிவில் என்ன பிரிவு இது? இதுதான் அந்த 2 மார்க் பிரிவு. என்னெல்லாம் கேட்பாங்க? பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று, வல்லினமை 8 எழுதுக, வினாக்கேற்ற விடை, இந்த மாதிரி மொக்கையாக தான் கேட்பான். அப்புறம் கலை சொல்லாக்கம், அதுக்கப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்து எழுது, மயங்கோலி சொற்கள், புணர்ச்சி விதி, பகுப்பு உறுப்புகள், இது எல்லாமே கேட்பான். இதில் வந்து நீங்கள் 7 எழுதணும், எழுதிடலாம், நான் எல்லாமே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பகுதி 3 பிரிவு 1 4 கொடுத்து 2. இது சிறுவினா வந்து ஒரு பெட்டர் ஐடியா சொல்லிட்டா. 1 ஃபஸ்ட்டு 3 எல்லாமே படிக்கிறது நல்லது. இல்லைன்னா நான் கொடுத்து படித்தாலே 4ல் 2 எழுதிடலாம். உரைநடை எழுதிடலாம், செயல் எழுதிடலாம். செயல் 2 எழுதணும், உரைநடை 2 எழுதணும். 8 மார்க். இந்த சிறுவினா எழுதும்போது 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி 1 மட்டும் கவனிச்சுக்கோங்க. சிறுவினானாலும் 4 பாயிண்ட் பத்தாது. ஓரளவுக்கு ஒரு 6 பாயிண்ட்டாவது எழுத ட்ரை பண்ணுங்கள். சிறுவினானாலும் ஒரு பேராகிராஃப் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து 4 மார்க் போடுறக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஸோ பிரிவு 3 4 × 3 12. இதில் அணி கேட்பாங்க. திணை வந்து என்ன திணை? புதுவியல் திணை படிச்சுக்கோங்க, அல்லது பொருண்மொழி காஞ்சித்துறை. அதாவது அல்லதுன்னு போட்டிருக்கேன், நீங்கள் 2மே படிங்க. அப்போ எதாவது ஒன்று எழுதிடலாம். பொதுவியல் திணை தான் வரும்னு சொல்ல முடியுது. முல்லை திணை கேட்கலாம், குறிஞ்சி திணை கேட்கலாம். பொதுவியல் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. திணைத்துறை எப்படி எழுதணும், திணை எப்படி எழுதணும், அந்த திணை என்ன டெஃபினிஷன், அதுக்கப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு எழுதி அந்த எடுத்துக்காட்டை விளக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து அந்த திணையோட இது. அணி வந்து நான் சொல்லிக்கிட்டேன். அணி வந்து என்னென்ன டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, எழுதிட்டு எடுத்துக்காட்டு எழுதுங்க. அந்த எடுத்துக்காட்டோட அணி விளக்கம் பண்ணுங்கள். அப்புறம் அணி பொருத்தம் எழுதணும். இதெல்லாமே அணிக்கு. அணி என்னென்ன அணின்னு அங்கேயே சொல்லிட்டேன், பார்த்துருப்பீங்க. வேற்றுமை அணி, பிரிது மொழிதல் அணி, ஊமை அணி, சொற்பொருள் பின்வரல் அணி. தமிழாக்கம் தருக நான் சொல்கிற லெசன்லாம் படிச்சிங்கன்னா எழுதிடலாம். நயம்பாராடுதல் 3 நயம் தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் 10th எழுதுற மாதிரி எழுத வேண்டாம், 3 நயம் தான். நீங்கள் எதுகை மூலம் எழுதிடுவீங்க, இயல்பு எழுதிடுங்க. இயல்பு ரைமிங் வேர்டு தானே எழுதிடுவீங்க. மைய கருத்து திரண்ட கருத்து எழுதுனதுக்கப்புறம் எழுதிட்டு முடிவுரையும் கொடுங்க. இப்படியெல்லாம் எழுதினா தான் 3 மார்க் கிடைக்கும். ஸோ இது 4ல் 3 எழுதிடலாம். ஏன்னா வந்து மொக்கையாக தான் இருக்கும். நீங்கள் எப்படியாவது எழுதிடுங்க. அணி படிச்சிருங்க, அப்போ எழுதிடலாம். நயமும் நீங்கள் எழுதிடுவீங்க. தமிழாக்கம் இல்லை திணைத்துறை படிச்சிருங்க. இல்லை ஏதாவது ஒரு ஓன் கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் எழுதிக்கோங்க. பகுதி 4ல் நெடுவினால நான் சொல்லிட்டேன். எந்த நெடுவில் கண்டிப்பாக துணைப்பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1 எழுதிடலாம். நான் சொன்ன துணைப்பாடம் தான் வரும். உரைநடை செய்யுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 2 எழுதிடலாம். திருக்குறள்லேருந்து 1 வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் கூட நான் கொடுக்கல. ஸோ அதையாவது நீங்கள் படிச்சிங்கன்னா எழுதிடலாம். பகுதி 5 மனப்பாட பகுதி பற்றி இப்போ தான் சொன்னேன். ஸோ எதுவுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்னா இப்போவும் ஒன்று ஸ்கிப் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அது படின்னு தான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லாம் ஃபெயில் ஆகிடாதீங்க. ஓகேவா? ஒன்றுமே படிக்கலைனாலும் ஜஸ்ட் பாஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் கேட்பீங்க. இதுதான் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். எதாக இருந்தாலுமே நம்ம பேசிக்கலாம். எக்ஸாம் டைம் இருக்குது. படிக்கிறவங்க இந்த PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்டு நினச்சி விட்றாதீங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ.